எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகல பொருட்களுக்காக செவ்வையான வழியை தேடுகிறதற்காக. ஆமேன் ஆமேன். நல்லா கவனிங்க. நல்ல வழி, த குட் வே. கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண், துன்மார்க்கருக்கோ கலக்கம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ஒரு வசனம் உண்டு வேதத்தில், மகனே என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்லத்தக்கதாக நீ ஞானம் உள்ளவனாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுது. தேவனையும் குறிக்கும், தகப்பனையும் குறிக்கும். எங்கள் அப்பா படிக்காதவங்க, ஆனால் எங்கள் தாத்தா பயங்கர பட்டப்படிப்பு படித்து வெள்ளைக்காரன் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்தவங்க. இவங்க அண்ணன் தம்பி 4 பேர் கீழ்படியாக நீங்கள் மாடு மேய்க்கிறது தான்டா லாய்க்கு. அவர் அவ்வளோ கோபக்காரர் போலுக்கு எங்கள் தாத்தா. வெள்ளைக்காரன் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்தார். பிள்ளைங்க யாரும் பையனில் சொல் பேச்சு கேட்க நீங்கள் ஒருத்தர் படிக்க வேண்டிய மாடு சாணி பொறுங்கடா. ஆனால் அத்தைமாருங்க எல்லாம் நல்லா படித்தாங்க. பிள்ளைங்க ஐஏஎஸ் அதிகாரி. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு தகப்பனுடைய கோபமே எப்படி இருக்கும்னா, தேவனுடைய கோபம் எப்படி இருக்கும்? அவருடைய கோபம் 1 நிமிடம் தான், ஆனால் அவருடைய தயவோ. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க. உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு கோபத்தினால மனைவிகிட்ட பேசாதவங்க எத்தனை பேர் தெரியுமா? மனைவி வந்து கணவன்கிட்ட பேசாமல் எத்தனை பேர் தெரியுமா? சொல்லு உங்கள் அப்பாட்ட. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் கோபம் இல்லை. பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றீங்க. நீங்கள் ஆலயத்துக்கு வர்ற நீங்கள் எப்படி இருக்கணும்? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மிஞ்சும் கோபத்தை என்ன பண்ணுவார்? இன்னொரு தம்பி அதே மாதிரி தான் ஈஸியை சபையில் மூப்பராக இருந்தான். வட்டிக்கு வாங்கி கொடுக்கறது ஏதாவது பெருமை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கு. நீ ஆலயத்தில் எதுவும் காரியம் செய்யணும்னா ஒருவன் உதவி செய்தால் கர்த்தர் அருளுகிற பலத்தின்படி செய்ய கடவன். ஒருவன் போதித்தால் வேத வசனத்தின்படி போதிக்கிறது இங்கே தான் இருக்கணும். உதவி செய்யறது நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதுதான் கொடுக்கணும். இருக்கும்போது நான் ஏமாற்றக்கூடாது, கர்த்தரை வஞ்சிக்க கூடாது. என் பிள்ளைகளுக்கு அதான் நான் சொல்லுவேன். குடுறா குடுறா, என்னப்பா இவ்வளோ கொடுக்குறமா, குடுறா, கொடுத்துக்கிட்டே இரு. மிஷினரி ஊழியமா கொடு. IMS எங்கே உள்ளது? நம்ம ஈசியில் ஒரு மிஷினரி ஊழியம் உண்டு. அது என்னமா, அது என்னது? IM. அப்பவுமே நாங்கள் குழுவினராக சேர்ந்து கொடுப்போம். கொடுத்துக்கிட்டே இருப்போம். கொடுக்க 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 ஊழியத்துக்கு நீங்கள் உலக காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. உலகத்துக்கு கொடுக்கக்கூடாது. ஆலயத்துக்கு, ஊழியங்களுக்கு, மிஷினரி ஊழியங்களுக்கா கொடுங்க 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 கொடுக்க. உங்கள் செலவு கம்மி பண்ணுங்க. முடியாத ஆடம்பரமான தேவைகளை கம்மி பண்ணுங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நான் எதுக்கு அடிமை இல்லை. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஒன்றும் என்னை தகுதிப்படுத்தாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றைக்கு ஒரு பொருத்தனையோட ஆலயம் கட்டப்படணும். அவருடைய ஆலயம். அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று, சற்று முன்ன வாசிச்சோமே 1 பேதுரு 2:8, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்து இடறுகிறார்கள், இதற்கென்று நியமிக்கப்பட. அடுத்த வசனம் சொல்லுது 9. என்ன சொல்லுது? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்த ஜனம் சொல்ல முடியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேரும் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினால பிறவாமல் தேவ சித்தத்தினால் பிறந்தவர். 2007 முக்கியமான மீட்டிங் எங்கள் ஊரில் நடக்குது. வாலிபர்களுக்கு பேசுகிறேன். பாடும்போது எனக்கு அழுக வந்துச்சு. அழவே மாட்டேன் லேஸில். ஆனால் நான் பேசுகிறேன், பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அப்பா சொன்னாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஊரில் எல்லா தெருவுலையும் மைக் கட்டிடுவாங்க. இங்கே சபையில் பேசுகிறது வெளியில் காம்பவுண்டில் போட்டு பேசுகிறது எங்கே கேட்கும்? தெருக்களில், வீட்டில் கேட்கும். அப்படி கேட்கும்போது வீட்டுக்கு போகிறேன். என்னுடைய அண்ணிகிட்ட சொல்கிறாங்க, இவன் பிரசங்கத்தில் என்னை 3 முறை தாக்கியிருக்கிறான். பிரசங்கத்தில் என்னைய நினைத்து சொன்னேன், என் தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றுக்கு நான் பிறக்கலை. யாருடைய சித்தத்தை நிறைவேற்றுக்கு? எங்கள் அம்மா என்னைய வயிற்றில் கருவாய் இருக்கும் போது 2 பிள்ளை ஏற்கனவே நமக்கு இருக்குது, இவன் 3ஆவது வந்து கஷ்டம், குடும்ப கஷ்டத்தில் வேண்டான்ட்டு என்னென்னமோ சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. என்ன பண்ண முடியலை. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அழிக்க முடியல அவங்களால.
அழிக்க முடியல, நான் பிறந்துட்டேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அதிசயமான தேவன். கைகளை பாருங்க. எத்தனை பேர் கை சரியா இல்லை, எத்தனை பேருக்கு என்ன இல்லை. இதே பக்கத்து பகுதியில் ஒருத்தர் கொஞ்சம் முன்ன சொன்ன அந்த வசனத்தை, ஞானி தன் ஞானத்தை குறித்து, ஐஸ்வர்யவான் பராக்கிரமன், இங்கிலீஷில் என்னது இதுக்கு பேரு, சகோதரி கேட்ட சொல்றாங்க. அந்த பேர்ல ஒருத்தர் தலைவர் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? நல்ல மனுஷன். வியாடா கூடமா ட்ரெஸ் போட, ஒயிட் தான் போடணும், கம்மல்லாம் போடக்கூடாது. இன்னைக்கு சபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க கம்மல் போட்டுக்கிட்டு. பெண்களே போடக்கூடாதுன்னு சொல்ற நாட்களில் புறம்பான அலங்கரிப்பு நமக்கு, புறம்பான அலங்கரிப்பு நமக்கு இல்லாம என்னது, தகுதியான அலங்கரிப்பு, பொன் ஆபரணங்களை தணிந்து போட்டு போறோம். நாங்க திருடனும் பார்க்குறோம். ஐயோ போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு. அதுதான் ஆண்டவர் சொன்னார், சேர்த்து வைக்காத கொடு ஊழியத்துக்கு. ஐயோ ஊழியத்துக்காக கொடுத்துரு. என்னுடைய அண்ணன் சொன்னார், ஐயோ 4100 ரூபா போயிடுச்சு. அவர் ஈசியில் உள்ளவுதான், ஜெபமலை, துர்கா நகர். அதை அடிச்சு அடிச்சு பண்ணார் பாருங்க. ஞானம் இல்லாமல் கெட்டினதுனால உடைச்சு போட்டாங்க, புத்தி இல்லாமல் பண்ணி அந்த ஊழியக்காரர் வேதனை போராட்டம்லாம் பண்ணார். எஸ்ரா அந்த அம்மா போனாங்க, நம்ம அம்மா கதிரொலி அம்மா போனாங்க, கிடைக்கல, இடம் தரேன்னு ஏமாத்திட்டாங்க. நல்ல நிலத்தில் விதைக்கணும், நல்ல இடங்களை வாங்கி கட்டணும் சபையை. சும்மா புறம்போக்கு எவனோ கொடுக்குறான்லாம் வாங்கி பல லட்சங்களை என்ன பண்ணக்கூடாது. நிறைய அன்னைக்கு நம்ம இசிஐ சபை அப்படி இருக்கு தெரியுமா? கோயம்பேடு சபையே அப்படிப்பட்ட சபை தான். அதுக்காக ஒரு எம்எல்ஏ போய் பார்த்தோம். ஏன்னா எனக்கு அன்பார்களே, இந்த நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 நல்ல நிலத்திலே 8ஆம் அதிகாரம் லூக்காவிலே 15வது வசனத்திலே அது 30, 60, 100 எப்படி கனி கொடுத்தா? வாசிப்போம். லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே. எத்தனை பேர் பலன் கொடுக்கிறீங்க? மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன பண்ணாதிருங்க. ஆமா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அந்த நல்ல வேலைக்கு தன்னுடைய கைகளை. முதல் பகுதி பழைய ஏற்பாட்டில் என்ன அதிகாரம் வாசிச்சீங்க? பாடம் 2 வாசிச்சீங்களா இல்லையா? என்ன ஏசாயா என்ன பகுதி வாசிச்சீங்க? என்ன அதுல ஆரம்பத்தில் என்ன வருது? படுத்து கிடந்துக்கிட்டே ஆண்டவரே கிரி செய்யும் 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 விசுவாசிக்கிறேன். எலும்பு முதல்ல சோம்பேறியே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிலர் கேட்டால் ஆலயத்துக்கு வரல பிரதர், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட்டு, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கறி மீன் முட்டைலாம் வாங்கி சுட 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 சாப்பிடணும் செஞ்சு, அதுக்கு தான் நாங்கள் ஆலயத்துக்கு வர்றதில்லை. சந்ததியே போச்சு, மறந்துடுவார். நீ அப்பத்துக்கு இருந்து தெரிவாய். எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படுறாங்க, பெருமையாக இருந்தவங்க. எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தாதபடிக்கு பட்டயத்தை அடக்கி வைக்கிறவன் வசனத்தை அறிவிக்க அறிவிக்க நீ அடிபடுவாய். அதனால வேதம் சொல்கிறது எபிரேயர் 12:4, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே. சில நேரங்களில் எதிர்த்து நிற்கணும். எபிரேயர் 9:14 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவன் உள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை. செத்த கிரியை உனக்குள்ள இருந்தா ஊழியம் செய்ய முடியாது. வா ஊழியத்துக்கு. எரேமியா 9:33 சொல்றாரு, உனக்கு முன்பதாக நான் திறந்த வாசலை வச்சிருக்கேன், நீ ஊழியம் செய்யலையா? வாசிங்க, என்ன வாசலை வச்சிருக்கேன்? வாசிங்க வாசிங்க. 9:33 35. ஒரு நிமிஷம் ஏதோ கொஞ்சம் அதுல கொஞ்சம் நெகேமியா, எரேமியா 9:33 இல்லை 13ஆம் அதிகாரம் இதில் வரும். அது ரொம்ப அருமையான வசனம். அது இல்லை 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 ஒரு நிமிஷம். 35 அது எத்தனை வசனம் வருது அதில்? 33 35 வாசிங்க. எதாவது ஒன்று பாருங்க.
அவர்கள் தங்கள் ராஜ்யத்தில் எத்தனை வசனம்? 35. வாசிங்க. நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயவினால் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலே உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். ஊழியம் செய்யும்போது துர்க்குணம் மாறுது, துர்க்கர்மம் மாறுது. அதான் தாவீது சொன்னான், அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என்னை என் துர்க்குணத்துக்கு விலைக்கு காத்துக்கொண்டேன். எத்தனை பேர் காத்துக்கொள்றீங்க? துர்க்குணம் ஊழியம் செய்ய செய்ய விலகுது, பாட பாட விலகுது, சபைக்கு வர வர புதிதாக்குகிறார். கேட்கும் போது பரிசுத்தம். இயேசு சொன்னார், இந்த வசனத்தை கேட்டதுனால இப்பொழுதே பரிசுத்தமானீர்கள். யோவான் 15:3, யோவான் 17:7. இந்த சத்திய வசனம் உங்களை பரிசுத்தமாகி இவர்களுக்காக நான் என்னையே பரிசுத்தமாக்குகிறேன். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம். வாசிங்க அந்த வசனத்தை. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனால் அந்த சித்தத்தின்படி நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோமா? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு சொன்னார், அநியாயம் செய்கிறவன் அசுத்தமாயிருக்கிறவன், நீதி செய்கிறவன் பரிசுத்தமாகிறவன். இந்த பரிசுத்தத்தில் உனக்கு ஒரு வாஞ்சை இருக்குதா? இந்த திருவிருந்துக்கு இருக்கும்போது நான் உண்மையில சொல்றேன், ECI சபையில் திருமணம் முடிந்த நாட்களில் திருவிருந்துக்கு போனால் அப்படியே பாடும்போதே, அந்த திருவிருந்து நேரத்தில் அந்த பாட்டு பாடும்போது என் கண்கள் இருந்து அப்படியே கண்ணீர் தாரை தாரையாய் ஒளி. உன் கண்ணீர் நீ வடிக்கும் போது, உன் குடும்பத்துக்காக, பிள்ளைக்காக, சபைக்காக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உன் கண்ணீர்கள் எங்க வைக்கப்படுது? என்ன பண்ணப்படுது? துருத்தியில வைக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். இன்னைக்கு நான் அந்த இடத்துல நிற்கிறேன்னா விலைக்கிரயம் கர்த்தர் என்கிட்ட வாங்கியிருக்கிறார். எவ்வளவு அடிகள் தெரியுமா? எவ்வளவு இழிச்சொல்கள் தெரியுமா? எவ்வளவு காவல்கள் தெரியுமா? எவ்வளவு கோர்ட்ல போய் நின்றுக்க தெரியுமா? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், நீதி நிமித்தம் புறமுதுக காட்டிட்டு ஓடக்கூடாது. சில நேரம் மறைந்து போகணும். ஊழியத்தில் பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். ஆனா வேத வசனம் உன்னை பேதையிலிருந்து விலக்கும். ஞானி அவருக்கு பிடிக்குமா? பிடிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானி தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, உபதியா புஸ்தகத்தில், அந்நாளிலே ஏதோமில் உள்ள ஞானிகளையும் புத்திமான்களை நான் அழித்து போடுவேன். வேதம் தெரிஞ்சிருந்து வேதத்துக்கு நீ கீழ்ப்படியாத பட்சத்திலே வேதம் சொல்லுகிறது, எரேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அந்த ஞானியா நீ இருக்கக்கூடாது. எரேமியா 8:8. ஞானிகள் என்றும் நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? மெய்யாகவே இதோ வேத பாரகரின் கல்லை எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. ஞானிகள் வெட்கி, நல்ல கவனிங்க, ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள். நல்லா பாருங்க, நிறைய பேருக்கு வேத வசனம் தெரியும். ஒருத்தன் கேட்கிறான் என்கிட்ட, எங்க ஊர்ல அதான் வந்து மதுபானம் குடின்னு சொல்லி இருக்குதே, மதுபானத்தை கூட்டிக்க மடிந்து போகிறவனுக்கு மதுபானம் குடுன்னு சொல்லியிருக்கு. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாத மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அதனால் மரண கன்னிக்கு ஐயா சொன்னாங்க பிரசங்கம் பண்ணும்போது, இவங்க எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்க. எப்படி தெரியுமா வீடு கட்ட முடியும்? வாயிலிருந்து விசுவாசம் உள்ள வார்த்தைகள் வரணும். எனக்கெல்லாம் வீடு கிடைக்குமா? உன் வாயின் வார்த்தையின்படி ஆக கடவுள். வசனம் அப்படிதான் சொல்லுது. மரணமும் ஜீவனும் அதில் விருப்பப்படுகிறவர்கள் நீ விரும்பணும். ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நன்மையை காணுவேன் என்று நான் விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அதான் கெட்டு போறவர்களை ரட்சிக்க வந்தார். 3 நாள் எங்கேயா இருந்தார்? இயேசு கேட்பாங்க. இயேசு 3 நாள் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். அவர் உயிர் தெழுந்த போது காவலில் உள்ளவர்கள் எழுந்தார்கள். ஜீவனை விட்ட போது, ஆவியை ஒப்பு கொடுத்த போது, கல்லறையில் இருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரம் என்ன பண்ணுச்சு? அவர் உயிர் தெழுந்த போது பரிசுத்த நகரத்தில் வந்து காணப்பட்டார்கள். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம உலகத்தின் பின்னால ஓடிக்கிட்டு வேதம் சொல்லுது, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தில் உள்ளவைகளிலும் உலக சிநேகிதம். எத்தனை பேருக்கு உலகத்தை திருப்திப்படுத்துறீங்க? கஷ்டமா இருக்கு. ட்ரெயின் எல்லாம் போய்கிட்டு இருப்பேன், வாலிப தங்கச்சி மாறுங்க, அவ்வளோ ரொம்ப வெட்கப்படும் முடியும், அசிங்கம். உடனே பேசுவேன், துர் இச்சைக்கு இடமாக பேணாது. இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது எது பிறப்பிக்கும்? யங் பீப்பிள் செல்ஃப் கண்ட்ரோல். சொன்ன உடனே அந்த பிள்ளைங்க யங் பீப்பிள் செல்ஃப் கண்ட்ரோல். எத்தனை பேர் வசனம் சொல்லணும்?
நாங்கள் ஒரு சில இடம் போகும்போது படித்தவங்களா இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் இங்கிலீஷில் பிரசங்கம், ஏபிசிடியே சரியாக தெரியாது எனக்கு, இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணணும். ஆண்டவர் படி படி பா, வசனத்தை படி, இந்த வசனத்தை இங்கிலீஷில் பாரு, இது அமெரிக்கன் பைபிள் என்ன போட்டிருக்கு, இங்கிலாந்து பைபிள் என்ன போட்டிருக்கு. இன்னைக்கு இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருப்பேன். ட்ரெயினில் பஸ்ஸில் ஒருத்தர் போய் கேட்டிருக்கிறாரு, அப்பா அவர் என்ன படிச்சிருக்காரு, பயங்கரமாக இங்கிலீஷ்லாம் பேசுகிறாரு ட்ரெயினில். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கும்படி காலைதோறும் எழுப்புகிறார். கல்விமானின் நாவை எனக்கு கொடுக்கிறார். என்ன நாவு? என்ன நாவு? இந்த வேதம் அவ்வளவு அருமையானது. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது உம்முடைய கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் உம்முடைய கற்பனைகள் எனக்கு. ஒரு பையன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது புறம்போக்கு நான் போட்டேன் ஒன்று, வாலிப வயசில் சைதாப்பேட்டையில் பண்ணிட்டு இருக்கோம் வியாபாரம், பலாப்பழம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். தெரிஞ்சு பையன் ஏதோ எடுத்தான், சும்மா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் பழம். புறம்போக்கணும் பொட்டா ஒன்று யார்டா சொல்கிறேன். நான் அந்த வசனம் வாசிக்கும் போது தான் தெரிஞ்சுது, பூமியிலே நான் பரதேசி உம்முடைய கற்பனைகளை எனக்கு, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் உம்முடைய கற்பனைகளை எனக்கு. ஒரு டைம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், சீனிவாசா தேட்டர் சென்னையில். ஒரு 19 வயசு இருக்கும், பலாப்பழம் வியாபாரம். ஒரு ரவுடி வர்றான், ஏய் குடுறா அப்படின்னா. வாடா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு தப்புன்னு கத்தி பிடிச்சிக்கிட்டேன். கத்தி எடுத்து ஏய் அப்படின்னா அப்படியே பிடிச்சேன், இப்படி இழுத்தான், சருன்னு அறுத்துச்சேன். என்னடா? சில நேரங்களில் உனக்கு தைரியம் கொடுக்கறது தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று. ஒரு முறை ஒரு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு அவர் கமிஷனர் சென்னையில். கடந்த நாள் கூட ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். ஏற்ற கடையில் வந்து ஒரு லேடியை போய் கூப்பிடுறாங்க, வா ஸ்டேஷனுக்குண்ணே. அப்போ நான் கடை முன்னால் தான் உட்காந்துருக்கேன். நேராக போனேன், என்ன சார் என்ன விஷயம், லேடிஸ் அவங்க கொடுங்க, அதெல்லாம் வரமாட்டாங்க போலீஸ்காரன் சொன்னேன். என்ன போய் உடனே அவர் வந்தார், இறங்கி வந்தார், உட்கார்ந்து இருந்தவர் வந்தார், சப் இன்ஸ்பெக்டர் வந்தார். வந்து என்ன அப்படி இப்படின்னாரு. கெட்ட வார்த்தை, ஏய் இந்த கெட்ட வார்த்தை பேசுகிற வேலைலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. நான் கெட்ட வார்த்தை பேசினவன் ஃபஸ்ட்டு, அதுக்கு தான் உனக்கு அரசாங்கம் பதவிக்கு பணம் கொடுக்குதா? ஒழுங்காக பேச. நான் கை நீட்டி பேசுகிறேன், யார்கிட்ட பேசுகிறேன்? ஒழுங்காக பேச. அடிக்க கை அப்படியே தடுத்தேன், மறுபடியும் அடிக்க வந்தேன், அப்படியே சட்டை எப்படி அப்படி தூக்கி போட்டேன். அப்போ உடம்பு எப்படி இருக்கும், அவ்வளோதான். திரும்புறக்குள்ள என்னை தூக்கி போட்டு ஜீப்பில் தூக்கி போட்டு எங்கே கொண்டு போயிட்டாங்க? திரும்புறக்குள்ள ஜீப்பில் தூக்கி போட்டு எங்கே கொண்டு போயிட்டாங்க? கொஞ்சம் கவனிப்புலாம் இருந்தது. உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் அங்கே உடனே கடை அடிச்சிட்டாங்க. அந்த ஏரியா மக்கள்லாம் வந்துட்டாங்க, அண்ணாச்சி அண்ணாச்சின்ட்டு. அவ்வளோக்குள்ள அன்பா எல்லாரையும் நேசிப்பேன் நான். அண்ணாச்சி பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அண்ணாச்சி பிடிச்சிட்டு போங்க, கடை அட்டாடா ரோட்டில் மறியல் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் அங்கே வர்றாரு, ஏய் அவரையா பிடிச்சிட்டு போனீங்க, அவர் எங்களுக்கு கடவுள் மாதிரி மொட்டா ஒன்று இன்ஸ்பெக்டர். அவனை இன்னைக்கு ஒரு பெரிய லாயர், அவர் மா சுப்பிரமணியம் கூட இருக்கிறாரு, சுகாதாரத்துறை அமைச்சர். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவரே இவன் ஆலயத்துக்கே போக மாட்டான், கர்த்தருடைய பிள்ளை, இவன் என்னை போய் கடவுள் ஆகிறான்னு மன்னி ஆண்டவரே. நான் வந்து அவங்களுக்கு கடவுள் மாதிரியா? ஐயோ நிறைய புகழ்றான, உண்மை புகழாம கிறிஸ்தவ பிள்ளையா இருக்கிறானே இவன். உள்ளப்பான நடந்தது பார்க்கணும். ஃபைட்டு லேடி கேட்குது, போலீஸ் வர்றான், கமிஷனர் வந்துடுறா, எல்லாம் வந்துடுறா. கைது எது கையெழுத்து போடணும்? வசனம் அப்போ அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். அற்புதமா ஆச்சரியமா வெளியே கொண்டு கையெழுத்து போட்டுறாரு கமிஷனர். எதுக்கா போடணும்? இங்கே வந்து இவ்வளோ டில்லாக பேசுகிற ஒரு லேடி கேட்குது. தேவன் நமக்கு என்ன ஆவியை கொடுக்கல, உன்னை நிற்க வைப்பார். உடனே பேசினா நீ ஒன்றும் என்ன பண்ணல, உன் மேலே தவறு இல்லை, என் மேலே தவறு இருந்தாலும் கெட்ட வார்த்தை பேசலாம். அந்த இன்ஸ்பெக்டரோட தலையை கூனிறான். இன்ஸ்பெக்டர் தலையை கூனிறான். நீதிமான்களுக்கு முன்பதாக துன்மார்க்கர் தலை குனிவதுண்டு, ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமான்களோ எப்படி இருப்பானா? நான் எதுல நீதிமான்? ஏன் நீதினால இல்ல, பிறப்பினால இல்ல, படிப்பினால இல்ல, செல்வத்தினால இல்ல, இயேசு உயிரோடு எழுந்ததுனால நான் நீதிமான். வேதம் அப்படிதான் சொல்லுது. நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டும் நான் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்ததுனால நான் நீதிமான். ஆமென். நீ தரித்திரனாவே இருக்கக்கூடாது ஆலயத்துக்கு. எனக்குலாம் ஒரு சிலர் பல வருஷமா கிறிஸ்தவங்களா இருந்துகிட்டு தரித்திரனா வேலையா அடிமையா இருந்தா பிடிக்காது. வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் அடிமையோ, அவன் வேலைக்காரனோ, அவன் சுயாதீனன், அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவியை கொடுத்திருக்கிறார். இயேசு பிரசங்கிச்சுக்கிட்டே இருக்காரு, எல்லாம் பார்க்குறாங்க. உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முளையும் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்றாங்க. ஐயோ சுமந்த கர்ப்பம் பாக்கியவதியுமா? யாருமா எவம்மா பெத்தாமா? எவா பெத்த பிள்ளை? யார் பெத்த பிள்ளை? ராசாணி. அதுக்கு எப்படி இருக்கு? நல்ல பிள்ளையா இருந்தா எப்படி சொல்லுவாங்க? மகராசி. எந்த மகராசி பெத்த பிள்ளையோ? கெட்டதா இருந்தா எந்த நேரத்தில் பெத்து போடும்? மோசமா இருக்குது.
உடனே இயேசு என்ன சொன்னாரு? அப்படியே ஆனாலும் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே எத்தனை பேர் அப்படி வாஞ்சியா இருக்கிறீங்க? நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிறைந்திருக்கிறது. நான் ராஜாவை பற்ற கவியை பாடுவேன். என் நாவானது விரைவாய் எழுதுகிறனுடைய வந்துகிட்டே இருக்கு. ஒன்றும் ப்ரிப்பேர்லாம் ஒன்றும் கிடையாது. உட்காந்து ஜெபிக்க வேண்டியதான். வசனத்தை தோத்திரம் பண்ண வந்துகிட்டே இருக்கு வசனம். இருதயத்தின் நிறைவு வந்துகிட்டே இருக்கு. உள்ள எழுதிட்டாரு. அங்க என்ன எழுதுவாரா? எபிரேயர் 8:10 10:16 எழுதுவாரா? எதில் எழுதுவாரா? அந்நாளிலே அவன் இருதயத்தில் எழுதுவேன், மனதில் எழுதுவேன், உள்ளத்தில் எழுதுவேன். என்னடா இருதயத்தில் எழுதுவார், மனதில் எழுதுவார், உள்ளத்தில், பழைய பாட்டில் உள்ளத்தில் இருதயத்தில் எழுதிடுவார். எழுத்து கொள்ளுகிறது ஆவி, உயிர்ப்பிக்கிறது. நான் சொல்லிய வசனங்கள் ஆவியாயும். ஒரு சகோதரன் நாங்கள் ஜெபிக்க போவோம், எங்கள் குழுவில் இருந்தவர் சொன்னார், சென்னையிலலாம் நம்ம இடம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அவிசுவாசி மாதிரி பேசாத அப்படி. இன்னைக்கு பல லட்சங்களுக்கு இடம் வாங்கி சொந்த வீடு, காரு, நல்லா இருக்கிறாரு. பையன் காலேஜுக்கு பைக்கில் போகிறான், புல்லட்டில். அவிசுவாசமான வார்த்தை ஒன்றும் வாயில. இஸ்ரவேல் ஜனங்களை யூதால வாசிக்கிறோம், ரட்சித்து அழைத்து கொண்டு வந்தாராம். பின்பு விசுவாசியாதவர்கள் என்ன பண்ணாரு? அழித்தார். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் கர்த்தர் எனக்கு செய்வார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை அறிக்கையிட்டே இருக்கு. வானமும் பூமியும், வார்த்தை ஒரு நாள் அழிந்து போகாது. வானம் அழிஞ்சிடும், பூமி நிலைச்சு நிற்கணும். நான் எத்தனையோ முறை மறிச்சிருக்க வேண்டியவன் கடந்த ஒரு 4 நாளைக்கு பண்ணோட. அது சும்மா சாதாரண கரண்ட் தான். எத்தனையோ இடங்களில் கடலில் வாலிபால் வயசு அப்போ தான் கபடி விளையாடுவோம், கடலில் விளையாடுவோம், மணலில் விளையாட்டு உள்ளே போய் தூக்கிட்டு போய் இழுத்துட்டு போயிடுச்சு. ஆண்டவரே தூக்கிட்டு வந்து வெளியே விட்டு, ஆபத்து காலத்தில் நான் உன்னை விடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறேங்க. நம்ம எல்லோரும் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை அதுக்கு தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவு கோப்பு கூட நான் சாகாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய செய்கைகளை அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லணும். எங்க போய் ரோட்ல போய் சொல்லு, பஸ்ல போய் சொல்லு. இப்படி எத்தனை பேர் எழுத்து சொன்ன கொஞ்சம் முன்ன கோர்ட்டுக்கலாம் சொல்றான். ஒரு நீதிபதி கேட்குது என்கிட்ட, என்ன ட்ரெயினில் தகராறு பண்ணியா? தப்பா எழுதி இருக்கிறான். கிறிஸ்தவன் இருக்கிறான் அங்கே அதிகாரியா, அவ்வளோ அயோக்கியத்தனமா பண்ணியிருக்கிறான். நான் தகராறு பண்ணியான்னு சொன்னேன். இயேசுவை பிரசங்கிச்சியா? சரி ஃபைன் கம்மி, ஃபைன் போடணும், கேஸுனா ஃபைன் போடணும். எத்தனை பேர் நீதி நிமித்தம் துன்பப்படுறீங்க? தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நன்மை செய்து, ஏன்னா நன்மை செய்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். எனக்கு அன்பானவர்களே, இன்னும் வசனங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு எதனால கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஆகாரம் இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. உண்மையில ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் கடையில் இருந்து வேலையை முடிச்சுட்டு போவேன், 10:30 மணி 11 மணி ஆகும். சீக்கிரம் சோறு போட்டு அப்படி என் மனைவிட்ட. ஆனால் அது பைபிள் வாசிக்கிட்டே இருப்பேன். சாப்பாடு போட்டு வந்து வச்சுருப்பா. 1 மணி ஆகும், 2 மணி ஆகும், சாப்பாடு அப்படியே தான் இருக்கும். வசனத்தை வாசிக்கிட்டே இருப்பேன். சில நேரம் அப்படியே டேப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணி, இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு 30-28 வருஷம் முன்னால் ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படி நீர் ஜனங்களின் சண்டைக்கு என்னை நீங்களாக்கி ஜாதிகளின் தலைவனாக வைக்கிறீர். நான் அறியாத ஜனங்களும் என்னை சேவிக்கிறார்கள், அந்நியர் முனை விழுந்து போகிறார்கள். போட்டு அப்படி கேட்டுட்டே இருப்பேன். எவ்வளவு அற்புதமானவர் தெரியுமா, ஆச்சரியமானவர். உங்களுடைய ருசிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ஒரு 3 வசனம் முடிக்க முடியல. என்னால நான் முடிக்கணும் நினைக்கிறேன், முடிக்க முடியல. 12:30 முடிச்சுன்னு நினைச்சேன். என் பையனை சொன்னேன், பாஸ்டர் டைம் முடிச்சா. உங்க ஸ்துதிக்கு பேசிட்டு இருப்பீங்களா நீங்க? என் மனைவி அப்படி ஸ்துதிக்கு பேசிக்கிட்டு இருப்பீங்களா? இந்த 3 வசனம் வாசிச்சிருவோமா? ஏற்கனவே நம்ம வாசிச்சோம் தெரியுமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் அதில் 3 வசனங்கள். ருசித்து பாருங்கள் என்று சொன்னவருங்க என்ன சொல்றாரு? 1 பேதுரு 2:1-3 1-2-3. நல்லா கவனிங்க. இப்படிலாம் இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் நீங்கள் வளரும்படி. 2ஆம் வசனமா? முதல் வசனம் 2ஆம் வசனம். சகலவித துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகத்தையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும்
ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருங்க. இந்த பிள்ளைகள் பால் குடிக்கிறதுக்கு எவ்வளோ வாஞ்சிக்கும் தெரியுமா? என் மனைவி சொல்கிறா, நிறுத்தாண்டி சீக்கிரம், இத்தனை வயசு வரை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அம்மா அம்மா, அவன் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு லேட்டாகும். அம்மா அம்மாவை தேடுறா, பால் குடி. என் கையை பிடிச்சி என்ன பண்ணுறா பாட்டி, அம்மா அம்மா. இந்த குழந்தை எப்படி பாலுக்கு எப்படி ஏங்குமா? புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேலே எப்படி இருக்கணுமா? எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? வசனத்தை சொல்கிறாங்க, எனக்கு வசனம் தான் வரமாட்டுக்குது. வசனம் நிறைய பேருக்கு நிந்தையா இருக்குன்னு வசனம் சொல்லுது. அப்படி இருக்கக்கூடாது. அன்றைக்கு தானியேல் அடிமையாக தான் கொண்டு போகப்பட்டான். ஆனால் அந்த தேசத்தை ஆளுகை செய்யும்படியாய் சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்கப்பட்டார்கள். எபிரேயர் 11 வாசிச்சு பாருங்க. விசுவாச வீரர்கள் பட்டியல். அக்கினியின் அவிகளை அவித்து போட்டார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ராகாப் என்ற பெண் வருகிறார் அங்கே. எப்படி வர முடிந்தது அவளால? உங்கள் நிமித்தம் எங்கள் இருதயம் எப்படி இருக்குது? கரைந்து இருக்கிறது. இன்னைக்கு உன்னை குறித்து சொல்ல முடியுமா? நீங்கள் ஆராதிக்கிற, அவன் கேட்கிறான் ராஜா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க எப்படி கேட்க முடிஞ்சது? அடுத்தவங்களோட போடுறான், சிங்க கடிச்சு கோதறிடுது. உன்னை பாதுகாப்பார். அக்கினியின் அவியல்களை அவித்து போட்டார்களா? அனனியா, மிசாவேல், அசரியா தூக்கி போடுற அக்கினி என்ன பண்ணல? நீங்க லைட்டா நெருப்பு போட்டா என்ன ஆயிடுது? நேற்று ஒரு பெண்ணு பேசிக்கிட்டே போயிட்டு பார்த்தா மூஞ்ச அப்படியே காயம், நெருப்பு காயம். உன்னை ஒண்ணும், நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில். நீ எப்ப தெரியுமா? அவருக்குள்ள வேரூன்றி கனி கொடுக்கும் போதுதான். ஒருவேளை இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை நெருக்கமாய், இடுக்கமாய், உபத்திரவமாய், வேதனையாய் இருக்கலாம். உன்னுடைய பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க ஒரு உலக பொருள், உலகத்தின் காரியங்களுக்கு எவ்வளவாய் செயல்படுகிறார்கள் மனிதர்கள். ஆனால் உன்னதமான இந்த தேவனுடைய காரியத்துக்கு, இந்த ராஜ்யத்திற்கு, அதில் வாசிச்சோம் அந்த ஏசாயால 52 7ஆம் வசனம், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம். ஒருத்தன் கேட்கிறான், கோயம்பேடுல பஸ் ஸ்டாண்ட்ல கொடுத்துட்டு இருக்கேன், என்ன கொடுக்குறாங்க, பர்மிஷன் வாங்கிட்டியா? இன்னும் அரசாங்கம் தெரியுமா? வீடியோ என்ன ஆக போற பாரு அப்படின்னா, இந்த அரசாங்கம் 5 வருஷம், அவருடைய அரசாங்கம் நித்திய 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 நித்தியம். எப்படி? அழிவில்லாத ராஜ்யம் அது. ஆதலால் அழிவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நீங்கள் பயத்தோடும், எபிரேயர் 12 முடிக்கும் போது சொல்றாரு, பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்து கிருபையை எத்தனை பேர் பற்றி கொள்றீங்க? பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை. இங்க இருக்கிற ஆண்கள் ஐக்கியத்தில் நான் சொல்றேன், இன்னும் பல சபைகளை நீங்க கட்டணும். அதுக்கு உங்க பணத்தால முடியாது. ஜெபம், முழங்கால் படிடுங்க. முழங்கால் படிட்டு ஜெபிங்க. ஒரு எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் எத்தனை 1000 சபையை கட்டுறதுக்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். ஏன்? கர்த்தருக்குள்ள இருந்த வைராக்கியம். அவரை குறித்து பல ஆண்டுகள் எனக்கு தெரியும். அவரை குறித்து பல காரியங்களை நான் அறிவேன். பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணும்போதே தெரியும். இப்படின்னாரு அப்படின்னாரு, தாமரையை காமிச்சாரு, என்னடா இப்படி பண்றாருன்னு. ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய சாட்சியை கேட்கும்போது, சில நேரங்கள் நம்ம குடும்பத்தில் சில காரியங்கள் நடக்கும்போது நம்ம பொறுமையோடு இருந்து நிறைய காரியங்களை நிறைவேற்றணும்னு சொல்லும்போது, இப்படிப்பட்ட தேவதாசர்கள் எழும்பணும். ஒடுக்கப்பட்டவர்களுக்குன்னு ஒரு இயக்கத்தை நியமித்தார். தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாரையும் நேசித்தார். தாவீதோடு கூட இருந்தவங்க யார் தெரியுமா? கடன்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். அப்புறம் யாரு? தாவீதை குறித்து என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்குது? அவன் காரிய சமர்த்தன், யுத்த வீரன், பராக்கிரமசாலி, சௌந்தரியம் உள்ளவன். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கு? அது இல்லைன்னா எல்லாம் வீண். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அவன் எங்க போய் யுத்தம் பண்ணான்? எங்க போய் யுத்தம்? அவன் சொல்றான், என் கைகளை போருக்கும், என் விரல்களை. எத்தனை பேரை கொன்னா? யாரால பண்ண முடியும் யுத்தத்தில்? ஆனா கர்த்தர் யுத்த வீரர். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல அவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும், கொரிந்தியர்களை சொல்லப்பட்டிருக்குது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தணும். ஜெபம் தான். நீ வேலை செய்கிற இடங்கள்ல சிலர் ரட்சிக்கப்படணும். நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. உன்னுடைய நல்ல நடக்கை, உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை, உன் சரீரம் தேவன் தங்குகிற
ஆலயம் என்பதை மற்றவர்கள் பார்க்கணும். நற்கிரியைகளை நீ ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோக